ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு வந்து தேவையான மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு 2லேருந்து 2.5 மாதம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் என் மளிகை சாமான் வாங்குவேன். என்னெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், எப்படிலாம் வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 சேமியா பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு செய்யும் போது நான் அவசரத்துக்கு லேட்டாக எழுந்திரிக்கும் போது அவசரத்துக்கு டக்குன்னு கிளறி கொடுத்துருவேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் சன்ரைஸ் காஃபி தூள். இதில் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற சோப்பும் ஷாம்பும் இருக்குது. இது வந்து சிக்கன் 65 பொடி. இது வந்து மீனுக்கும் போட்டுக்கலாம், சிக்கன் வேறு எதுக்கு காலிஃப்ளவர் இதுக்கெலாம் போட்டுக்கலாம், அதுக்காக இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை 1 கிலோ. அப்புறம் அரிசி மாவு. இது வந்து கடலை மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வெள்ளை எள்ளு. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 15 நாள் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, அதனால் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வெள்ளை சுண்டல் 1 கிலோ, கருப்பு சுண்டல். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை. இது வந்து ராஜ்மா. அப்புறம் தூளுப்பு, கல்லுப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை. இது வந்து ரேஷன் கடையில் 2 கிலோ வாங்கிக்குவேன். அப்புறம் இங்கே கடையில் 2 கிலோ வாங்கிக்குவேன். இது 2 மாதத்துக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி, ரோஜாப்பூ, கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, மராட்டி முக்கு, அப்புறம் கசகசா. இது வந்து கருஞ்சீரகம். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, வரமிளகாய், சோம்பு. பருப்பு வகைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா தனியா. இது வந்து நாட்டு மல்லி. இது வந்து நான் எப்போவுமே கொத்தமல்லி வந்து கடையில் வாங்க மாட்டேன், கொத்தமல்லி தூள் வீட்லேயே அரைச்சிப்பேன். அப்புறம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, மீல் மேக்கர் வாங்கியிருக்கேன். அப்புறம் வெந்தயம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன். அங்கே வாங்கின ஒட்டுக்காக வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் விலையும் கம்மியாகும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம்னா விலை அதிகமாக இருக்குன்றதுக்காக நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒட்டுக்காக வாங்கிக்குவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பட்ஜெட்.